Hi guys, hi Adal, hi Ajit. ஹாய் 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 நான் வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இந்த வீடியோ எதை பத்தினா, இது நாங்க ஒரு ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரேப்பிங் கோலிவுட் 2024 அப்படின்ட்டு. இதுல ஆக்சுவலா 2 எபிசோட் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு எபிசோட் வந்து ஆஹ், எடுத்தாச்சு. அதை வந்து ரிலீஸும் பண்ணிட்டோம். மறக்காம அதை வந்து செக் பாருங்க. அதோட லிங்க் வந்து எங்க பயோல இருக்கு. அது எதை பத்தினா, worst மூவிஸ் ஆஃப் கோலிவுட் 2024 அதை பத்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் கோலிவுட் 2024. இதுல வந்து எங்களுக்கு பிடிச்ச படத்தை பத்தி, எங்களோட வியூஸை பத்தி நாங்க ஷேர் பண்ண போறோம். அதுல வந்து எதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன்னா, லப்பர் பந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு வந்து இந்த வருஷம் வந்த படத்திலேயே வந்து லப்பர் பந்து தான் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது வந்து கமர்ஷியலா வந்த நிறைய படத்திலேயே 2024ல அதுதான் வந்து பக்காவா ஓடின படமா, பக்காவா எடுத்த படம் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது அதுல வந்து நிறைய படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல நடிச்ச ஆக்டர்ஸ் தினேஷ், ஹரிஷ் கல்யாண், அப்புறம் அந்த ஹீரோயின், அப்புறம் ஸ்வஸ்திகா, அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாட்டை சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட சேர்த்து அந்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாருமே அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அது வந்து யாரை பத்தி சொல்றது யாரை விடுறதுனே தெரியாத மாதிரி தான் அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம அதுல வந்து அந்த கிரிக்கெட், அந்த எமோஷன், லவ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே சூப்பரா பிளெண்ட் பண்ணி செமையா நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல. அது வந்து ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒண்ணு சொன்னா இன்னொன்னு விட்டுருவோன்ற ஒரு இதுலயே நான் வந்து பொதுவா எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த படம் உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கோலிவுட்லயே வந்து இந்த வருஷம் சரியாவே நிறைய படம், எதிர்பார்த்த படம்லாம் நிறைய படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த படமும் ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம சும்மா நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். போய் பார்த்துட்டு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கெத்து தினேஷ்க்கு போட்ட அந்த பாட்டு, அது வந்து விஜயகாந்த் சாருக்கு போட்ட பாட்டை விட இவருக்கு பார்க்கும்போது அந்த பாட்டு இன்னும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு கூஸ் பம் மூமெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் வந்து சூப்பரா காட்டியிருந்தாங்க. அந்த மாமனார் மருமக சண்டை, அது அது வந்து கிரிக்கெட் தான் அதுக்கு காரணம். அதை வந்து எப்படியுமே ரிலேட் பண்ணிக்கலாம். மாமனார் மருமகனும் ரிலேட் பண்ணிக்கலாம், ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்களும் ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த தினேஷ் ஸ்வஸ்திகாவோட லவ், ஹரிஷ் கல்யாண், அப்புறம் அவங்க ஆளோட லவ், அதெல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. இது எதுவுமே எங்க லைஃப்ல இல்ல, ஆனா இருந்தாலுமே இதெல்லாம் என்ஜாய் பண்ணி நாங்க படம் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்மே சூப்பரா காட்டியிருந்தாங்க. ஒரு சில ரெண்டு மூணு பஞ்ச்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து யோசிக்க வச்சுது. சும்மா சும்மா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படி அந்த மாதிரி சில டைலாக்லாம் அதுல வரும். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே படத்துல வந்து சூப்பரா என்ஜாய் பண்ண வச்சது படத்தை. ஓகே, உங்க வியூஸ்ல உங்க பாயிண்ட்ஸ் ஏதாவது அந்த படத்தை பத்தி இருந்தா சொல்லுங்கடா ஆடல். அதேதான். படத்துல வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் அப்புறம் தினேஷ மத்தி மட்டுமே இல்லாம எல்லாரோட கேரக்டருக்குமே ஒரு நல்ல ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு நீ சொல்ல விட்ட ஒரு மெயின் பாயிண்ட் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் வந்து ஷான் ரோல்டன். அவரோட மியூசிக் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பக்கப்பலம். அதை வந்து நீ மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு பாட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பிஜி ஸ்கோருமே வந்து செம ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. பழசே போடாம ஒரு புதுசா ஒரு ஜானர்ல பார்த்த மாதிரி இருந்தது. அதுதான் வந்து எனக்கு லப்பர் பந்து எனக்கும் ஃபேவரட்டான படம் தான். அதனால இது இந்த வருஷத்தோட ஃபேவரட்டான படத்துல இது இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆச்சரியமே கிடையாது. நீ சொல்ற அஜித். இந்த படத்துல பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கேரக்டர் கூட அவ்வளவு அழகா இருந்தது. பாலாவுடைய கேரக்டர் கூட அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப நாளா பாலாவுடைய காமெடி வந்து நம்ம பார்க்கல. ஏன்னா ரொம்ப பாலா வந்து யதார்த்தமா பண்ணுவான். ஆனா இந்த படத்துல வந்து அதே பாலாவை நம்மள திரும்பி பார்க்க முடிஞ்சது. பிளஸ் அது இல்லாத வந்து படத்துல வர எல்லா சீனுமே நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய சீன்ஸ் நம்ம ஊர்ல நம்ம ஸ்கூல் விளையாட போயிருந்தா எப்படி இருப்போம், நம்ம அண்ணங்கள்லாம் விளையாடுவாங்க சின்ன வயசுல, அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு அந்த அண்ணன் பனைமரம் தூரத்துக்கு அடிச்சாரு தெரியுமா, இந்த அண்ணன் அங்க அடிச்சாரு தெரியுமா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேசுவோம். அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா இப்ப அதை யாருக்குமே தெரியாத கூட இருக்கும். அந்த படம் வந்து அதை வந்து எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துச்சு அந்த விஷயத்த. அவ்வளவு அழகா இப்ப யாருமே அதை விளையாடுறது கூட கிடையாது. ஆனா அந்த சமயத்துல இதை பத்தி பேசுறது அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு எனக்கு அவ்வளவு அழகா ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல லவ்வா இருக்கட்டும், இல்ல விளையாட்டா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு ரெண்டே விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் இதுல. இதுல வந்து அந்த டிஎஸ்கேவோட கேரக்டர் வந்து சின்ன சின்னதா வந்தாலுமே அது சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க. அது ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க, கடைசி நடுவுல காட்டுவாங்க, கடைசியில காட்டுவாங்க. இருந்தாலும் அது அதுவும் எங்கேஜிங்கா தான் இருக்கும், நம்மளுக்கே வெறுப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து அகிலா கேரக்டர், அந்த ஒரு பொண்ணு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த சீன் வந்து உண்மையாலுமே அது சூப்பரான சீன். அது வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம அடுத்த படத்துக்கு போவோம்.
சொல்டா அஜித்குமார், உனக்கு என்ன ஃபேவரட்டான எனக்கு வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே எதிர்பார்க்காத ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்ல போனா மகாராஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதியோட ஒரு 50வது படம். ஆனா அந்த கதையை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வேற யாருக்கிட்டயோ போய் போய் சுத்தி சுத்தி வந்து கடைசியில கரெக்டான ஒரு ஆள்கிட்ட விஜய் சேதுபதிக்கு இந்த சமயத்துல இந்த படம் ரொம்ப தேவையா இருந்தது. அந்த படம் அவ்வளவு அழகா சூட்டா அப்படியே விஜய் சேதுபதிக்கே செஞ்ச மாதிரி ஒரு படம் இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தது இந்த படம். ஆரம்பத்துல இருந்து நம்மள வந்து கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணி என்னடா இது ஏதோ சொல்றாங்க, எங்கெங்கே கேரக்டர் மூவ் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள கரெக்டா இன்ட்ரோல் கிட்ட நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜட்ஜ் ஓகே ஏதோ ஒரு படம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்தது. அழகா ஒரு அப்பா பொண்ணுடைய பாசத்தை இவ்வளவு அழகா சூப்பரா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அந்த பொண்ணுடைய அப்பாவுக்குடைய கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் வந்து சின்ன சின்ன ரோல் வந்து பழைய ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க பண்ற சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலும் அதுவும் நல்லா இருந்தது. நட்டி ஒரு டைலாக் நம்ம வீட்டை பொண்ணை விட்டுருந்தா நம்ம விடுவோமான்ற அந்த டைலாக்கு அப்படியே நமக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி நமக்குள்ள ஒரு கூஸ்பம் வர சீன் எல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஒரு ஃபுல்ஃபில்லான படம். அது விஜய் சேதுபதி அந்த பாசம் அந்த கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி படமும் நம்ம ஊர்ல நம்ம கோலிவுட்லயும் எடுக்கிறாங்கன்னும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதை பாக்குறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்குமே இதுக்கப்புறம் விஜய் சேதுபதியாலே அந்த மாதிரி படம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கதை வருமானது அவ்வளவு அழகா இருந்தது படம் பாக்குறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் அது மாதிரி தாட்சி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. அதேதான், இந்த படம் வந்து மெயினா நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே வந்து செமையா ஒர்க் ஆயிருந்தது. நம்மள வந்து நம்மள ஒரு பிக்ஸ்டான மைண்ட் செட்டுக்கே கொண்டு வரல. இந்த படத்தோட கதை இதான், இந்த படத்தோட போக்கு வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு இதுக்குள்ள வந்து டைரக்டர் ஈஸியா கொண்டு போக விடல. நம்மள வந்து என்னடா இது நடக்குது, ஏன்டா இது நடக்குது, ஓ இவன் இப்ப இதெல்லாம் திருடிட்டு வந்திருக்கானா, இது இப்படி நடக்குதா, அது அப்படி நடக்குதா அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஒரு செகண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸா நான் நினைக்கிறேன். அதனால இந்த படமும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இதுதான் என்னோட பாயிண்ட். நீ என்ன நினைக்கிற நாராயணா மகாராஜா படத்தை பத்தி? அது உண்மைதான். அந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே வந்து படத்துல உண்மையாலுமே செம ரோல் பிளே பண்ணிருக்கு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து நான் வந்து கோலிவுட்ல வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு படமா 2 படமாவது ஒரு வருஷமும் வந்து இந்தியா லெவல்ல இல்ல வேர்ல்ட் லெவல்ல வந்து ரீச் ஆயிடும் கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த வருஷம் ஆனா எந்த படமே ரீச் ஆகல. அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து கரெக்டா இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. அப்புறம் சைனாலாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கு இந்த படம். அது அந்த விதத்துல வந்து ஒரு கோலிவுட வந்து வேர்ல்ட் லெவல்ல எடுத்துட்டு போன படத்துல இது ஒரு பெரிய பங்கு அளிச்சிருக்கு. வேர்ல்ட் லெவல்ல இந்தியா லெவல்ல எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கு இந்த படம். அது வந்து உண்மையாலுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த விதத்துல கண்டிப்பா இது பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024 தான் கோலிவுட்டுக்கு. அடுத்ததா என்ன படம் சொல்லலாம்னு நினைக்கிறேன்? வேற என்ன படம் உனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருது நாராயணா? அடுத்த படம் என்ன மென்ஷன் பண்ணலாம்னா நம்ம கண்டிப்பா லக்கி பாஸ்கர் சொல்லி ஆகணும். அது வந்து லக்கி பாஸ்கர் தான் வந்து 2024 லக்கியஸ்ட் பாஸ்கர் அவரு தான். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த படம். என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படம்லாம். நிறைய விஷயம் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல. அந்த காசுக்காக கஷ்டப்படுறது, அவன் ஃபேஸ் பண்ற சில அவமானங்கள், அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து நீ எந்த தப்பு வேணா பண்றா, நீ பண்ணா அப்படின்ற மாதிரி நம்மளே தோண வச்சிரும். அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஸ்டோரி வந்து சூப்பரா எடுத்திருந்தான். அவன் வந்து எல்லாருமே வந்து ஹர்ஷத் மேதாவை தான் அவங்கள பத்தி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இதை பத்தினா அவரை தான் காட்டி கதை எடுத்துட்டு போவாங்க. ஆனா இதுல வந்து அவனையே வந்து ஒரு சைட்ல வச்சுட்டு அவனை வச்சு இன்னொருத்தவன் ஒரு இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தா எப்படி, அவன் செட்டில் இருந்தா எப்படி வந்திருப்பான் அப்படின்றத வந்து கதையை எடுத்தது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அதுல வந்து அந்த தாசன், அந்த அயல்ல வர தாசன் எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாங்க. இதுல வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து தாசன் தான் எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்க மாதிரி அந்த கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. துல்கருக்கு வந்து அந்த மாதிரி அந்த ஹெய்ஸ்ட் படம்னாலே துல்கர் தான் அப்படின்ற ஒரு ஒரு பேர் அவருக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்க லவ் சூப்பரா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் கூட நல்லாவே அவனுக்கு ஒரு சின்ன சீன் வச்சிருப்பாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அதை பத்தி அவன் கேட்பான். அது வந்து அவன் எமோஷனல் பேசுறது எல்லாமே உண்மையாலுமே ஒரு அந்த மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து லோவர் மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கிறவங்க வந்து உண்மையாலுமே கனெக்ட் ஆகும் அந்த படத்துல. நிறைய சீன் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அந்த படம். ஆமா, ரொம்பவே கனெக்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு இதுவா பேசுவாங்க அவங்க ஏளனமா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் காசு சம்பாரிச்சுட்டு அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இவன் வந்து மறுபடியும் பழைய பாஸ்கரா வர்றது காட்டுறது வந்து அதுவுமே இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஜுவல்லரி ஷாப் சீன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். பணம் நம்ம மேலேயே தெரியணும் அப்படின்னும் அந்த சீன்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும் அந்த படத்துல.
அது மாதிரி கடைசியில முடிக்கும் போதும் நீங்க எப்படி முடிக்கிறீங்களோ அப்படிதான் அவ்வளவு உங்க ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி படத்தை முடிப்போம். அதுவுமே வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. எனக்கு அந்த படம் வந்து ஒரு உண்மையாலுமே லக்கி பாஸ்கர் தான். 2024 வந்து வேற லெவல்ல வந்துச்சு அந்த படம். ஓகே, உங்க தாட்ஸ் என்ன அதுல? அதேதான் இந்த படத்துலயே நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் மென்ஷன் பண்ண விட்டுட்ட. ஜிவி வந்து ஒரு வேற லெவல் பிஜிஎம் போட்டிருந்தாரு. அமரனும் ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. ரெண்டுத்துக்குமே வந்து பின்னி பெடல் எடுத்திருந்தாரு. உனக்கு எந்த மியூசிக்குமே ஞாபகமே இருக்காது. ஆனா படத்தோட பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் தான் அந்த சீனை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இன்னும் பினான்சியலா இந்த படம் வந்து ரொம்ப டீப்பா நிறைய பேருக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு இது உண்டு, பர்சனல் ஒப்பீனியன் உண்டு அந்த படத்துல. பினான்சியலா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் வந்து ஒரு கண்ணை திறந்து விட்ட மாதிரி. ஏதாவது ஒரு தப்பு பண்ண போறாங்கன்னா அந்த தப்பை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோம்ன்றது, ஸ்டார்ட் பண்றோமான்றதுலாம் முக்கியம், எப்ப நிறுத்தணும்ன்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது ரொம்ப வந்து நான் வந்து டுக் இட் பர்சனல். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேதான் நீ சொல்ற அஜித். நீ என்ன நினைக்கிற லக்கி பாஸ்கர்? எனக்கு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கும். நம்மளால ஒரு சில விஷயத்த அச்சீவ் பண்ண முடியலாலும் ஒரு சில படத்தை பார்க்கும்போது அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, சூப்பர்ல இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த படம் தான் எனக்கு இதுல சூப்பரா கனெக்ட் ஆச்சு. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் பொழுது என்னடா இப்படி ரொம்ப ஒரு ஒரு இதுக்கு விசுவாசமா ஒரு அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கான், அப்படி இருந்தும் அவனை ஒரு இது பண்றாங்க, அதை தாண்டி அவன் மேல வரும்போது அவன் மாட்டக்கூடாதுன்றது நமக்கு கான்சியஸா இருக்கு. அந்த படத்தை பார்க்க ஒரு ஒரு சீனுமே ஐயோ மாட்டிக்க போறான்ற ஒரு சீனும் இல்ல, அந்த பணம் எடுத்துட்டு அவனை ஏமாத்திடுவாங்களோ, அவன் குடும்பம் என்ன ஆயிடுமோன்னு ஒரு விஷயத்திலே வந்து டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிட்டாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அது என்னுடைய அன்டவுட்டா சொல்லணும்னா அதுதான் மெயின் அந்த படத்துல. அதுவும் அந்த அப்பா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு அழகா இப்படி ஒரு அப்பா எப்படிறா நமக்கு எப்படிறான்னு. அதுவும் அந்த அப்பா வந்து கடைசியில ஆஹ் பாஸ்கர் உங்ககிட்ட பேசணும்னு ஒரு குரல் கேட்கும் போது நமக்கு அப்படி என்னடா அப்பா பேசுறானா, அது இவன் அந்த சின்ன பையன் சொன்னான் அப்பா தாத்தா பேசுவாரா, என்ன மாதிரி சீன் அது. அதுவும் இன்னொரு ஒரு சீன் சொல்லுவான், அப்பா நம்மள இந்த கஷ்டத்துல நம்மள கண்டிப்பா உயிரோட விட மாட்டாங்கப்பா, நம்ம பேசாத இந்த ஊரை விட்டே போயிடலாம், ஊரை விட்டெல்லாம் போகக்கூடாது, நம்ம நாடை விட்டே போகணும்னு நம்ம அப்பா. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சீன் எல்லாம் கேட்கறதுக்கே. அப்பா 10 அடினா பையன் 10 அடினா அப்பா நான் 20 அடி தாண்டறேன்டான்ற மாதிரி இருக்கும் அப்பாவுடைய சீன்ஸ் எல்லாமே. அதுவும் அஸ் யூஷுவல் மீனாட்சி வந்து கொஞ்சம் நல்லாவே அவங்களுடைய அவங்க கொடுத்த கேரக்டர் அழகா ரொம்ப ஒரு ஹோம்லியா நம்ம மீனாட்சியை பார்த்தது இல்லை, ஆனா இதுல அழகா ஹோம்லியா அழகா அவங்களுடைய கேரக்டரை சூப்பரா அவங்களும் பண்ணியிருந்தாங்க. மத்தபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நாராயணன் சொன்ன மாதிரி மத்தவங்களுடைய கேரக்டரும் இதுல நல்லா போச்சு. அதான் என்னுடைய ஒப்பீனியன் இந்த படத்துல. ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் வந்து இந்த படம் வந்து என்னோட ஃபேவரட் மெய்யழகன். இந்த படத்தை ஏன் நான் பார்க்க போனேன்னா எனக்கு 96 ரொம்ப பிடிக்கும். 96 மாதிரியான படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு ஒரு 2 பேரை வச்சியே, அவங்க 2 பேரும் பேசுறத வச்சியே ஒரு படம் வந்து நம்மள ஒரு 3 மணி நேரம் ஹோல்ட் பண்றதுனாலே அந்த படம் வந்து சூப்பரான படம். இது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து என்னோட நேட்டிவ் வந்து மயிலாடுதுறை, எங்க அம்மாவோட நேட்டிவ். அங்க நான் போய் இது பண்ணிக்கிற மாதிரியே அவரு அரவிந்த்சாமி வந்து தஞ்சாவூர் போறது, அந்த சீன்லாம் வந்து எனக்கு அப்படியே எனக்கு ரிசம்பிள் ஆச்சு என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லாம். அவ்வளோ சூப்பரா வந்து ரியாலிட்டியா என்ன நடந்திருக்குமோ ஒரு பர்சனோட ஒரு மேனோட லைஃப்ல ரியாலிட்டியா சைல்ட்ஹுட்ல என்னென்னலாம் சூப்பரா நடந்திருக்குமோ அதை தத்துருவமா வந்து திரையில வந்து பிரேம்குமார் வந்து காமிச்சிருந்தாரு. அதே மாதிரியே இந்த படத்துலயும் வந்து நிறைய பேர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மெயினா கார்த்தி, அரவிந்த்சாமி, அப்புறம் ராஜ்கிரண், அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்ரீதேவி, எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படத்தை வந்து ஒரு சில இடத்துல வந்து லேக் இருந்தாலும் எனக்கு அந்த லேக் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ரூட்டடா டச்சிங்கா இருந்தது. அதனால வந்துட்டு எனக்கு அந்த லேக் வந்து பெருசா தெரியல. கண்டிப்பா வந்து இந்த படத்தை இன்னும் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆன் அண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் தான் இதுக்கு வந்தது. ஆனா இதை கண்டிப்பா வந்து இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் படத்துல வந்து இந்த படத்தை கண்டிப்பா வைக்கணும்ன்றது வந்து என்னோட ஸ்ட்ராங்கான கோரிக்கை. அதனால வந்து எல்லாரும் கண்டிப்பா யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்படியே என்னன்னு ஷேர் பண்ணுங்கடா இந்த படத்தை பத்தி, மெய்யழகன் பத்தி. ஓகே, மெய்யழகன் பத்தி சொல்லணும்னா அது உண்மையுமே ஆரல் சொன்ன மாதிரி ஒரு
ஒரு அவ்வளோ ஒரு சூப்பரான படம். நம்மளை வந்து நம்மளே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு இருப்பாங்களா? ஒரு ஃப்ரெண்டும் ஒரு ரிலேஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு உறவு யாருக்குமே கிடைக்காது. ஆனா அந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சூப்பராகவே காட்டியிருப்பான். அதே மாதிரி அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து உண்மையாலுமே வந்து அவன் வந்து சும்மா பேசிக்குவாங்க. இவன் வரலன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படி இப்படின்லாம் சொல்லிப்பாங்க. ஆனா அதை வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸா வச்சு காட்டி அதை வந்து சூப்பரா முடிச்சிருப்பான். இவன் அந்த கொலுசு மாட்டுறது அதெல்லாம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரியே வந்து படத்துல வந்து நிறைய ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பேசிக்காம ஒரு ரொம்ப டீப்பா ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு அந்த நிறைய விஷயத்த பத்தி எல்லாம் பேசுவாங்க. இப்போ ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அரசியலை பத்தி பேசுவாங்க, நம்ம வரலாறை பத்தி பேசுவாங்க, எதேதோ பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி அதுல வந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எல்லா ஏரியாவையும் போய் டச் பண்ணுவாங்க. ஆனா மறுபடியும் இங்க வந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த படத்துல நிறைய விஷயம் காட்டியிருப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி படம் ஸ்லோ தான். ஆனா இருந்தாலுமே வந்து அது எப்படிதான் அந்த டைரக்டர் எடுத்துட்டு போனாருன்னு தெரியல. வெறும் பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான். அதுலயே நம்மள என்கேஜ் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதையும் நம்மள ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு அந்த குடிக்கும் போது 2 பேர் பாட்டு பாடுற சீன்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா. அதெல்லாம் என் லைஃப்ல நடந்தே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இதுல இப்படிலாம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரன் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச படம் அதெல்லாம். அதுல நிறைய நுவான்சஸ் சூப்பரா இருக்கும். கார்த்திகோட வே ஆஃப் டயலாக் டெலிவரி தான் பயங்கரமா இருக்கும். டே அத்தா காசு நிறைய அந்த மாதிரி பேசுவான். அவர் வந்து அந்த பட்டக்ஸ தூக்குங்க அப்படின்றதுக்கு என்னமோ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சுத்தப்பட்டை தூக்குங்க. அந்த மாதிரி நிறைய டயலாக் டெலிவரி வந்து கார்த்திகோட டயலாக் டெலிவரி யதார்த்தமா இருந்தது. அது ரொம்ப நமக்கு அது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காவும் இருந்தது. சொல்ற அஜித், நீ என்ன நினைக்கிற மெய்யழகன் பத்தி? மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு முதல்ல கரெக்டான ஆளை சூஸ் பண்ணிருக்காங்க. அது படம் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துக்கு இவங்களை தவிர வேற யார் நடிச்சாலுமே சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது 100% உண்மைதான். இதே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அரவிந்த் சாமியை ஒரு செட் ஆஃப் லுக்லயே தான் நம்ம பார்த்திருப்போம். கார்த்தி நமக்கு எப்பயும் தெரியும் ஜாலியா ஃபன்னா இருக்காங்க. அதனால கரெக்டா அங்கவே ஃபர்ஸ்ட் அது செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த படமே ஃபர்ஸ்ட் நமக்கு அது ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் ஒரு எமோஷன் நமக்கெல்லாம் வந்து நம்ம சைட்ல எல்லாம், அதாவது நாங்க இருக்கிற சைடு எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பெருசா கிடையாது. அத்தான் அந்த மாதிரி ஸ்லாங் எல்லாம் பெருசா கிடையாது. பட் ஆனா ஒரு எமோஷன் கனெக்ட். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது தான் என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, ஓ இப்படியும் இருப்பாங்க போல, இதெல்லாம் நினைக்கிறதுக்கே. அதுவும் அந்த ஒரு ராஜ்கரனும் அரவிந்த் சாமி அவங்க அப்பாவும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் வரும். அவங்க வந்து அவங்க அத்தான்னு சொல்லிட்டு போன் போட்டு எப்படி இருக்கீங்க அத்தான்னு தான் கேட்பாரு. நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்கி வச்சிட்டு இருக்க ஒரு வருத்தத்தை டக்குன்னு போன் வச்ச உடனே ஒரு எமோஷன் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த இதுல கனெக்ட் ஆகலைனாலுமே எனக்கே அந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, பாருங்க அவ்வளவு பாசமா இருக்காங்க. அவங்களுக்குள்ள பாரு என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஒளிவு மரம் இல்லாத ஒரு பாசம் மட்டும்தான் அந்த இடத்துல தெரியுது. அப்ப இத்தனை வருஷமா நம்ம பார்க்காத கொள்ளாத இருக்கோம் அப்படின்ற அழகா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அரவிந்த் சாமியே ஒரு 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 சீன் வரைக்குமே அவர் அடக்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கார்த்தி வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் புதுசா நம்ம ஒரு அரவிந்த் சாமியை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அந்த சைக்கிளை பார்த்த உடனே அரவிந்த் சாமிக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைத்தனமா இருக்கட்டும், இல்ல என்னடா அது நம்ம யாருன்னே தெரியாத பேசிட்டு இருக்கோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட கடைசி வரைக்கும் அரவிந்த் சாமி டிராவல் பண்றதா இருக்கட்டும், அது ஒரு எண்ட் ஆஃப் படம் வரைக்குமே அந்த கிரிப்பிங்க கொண்டு போனது உண்மையாலுமே ஒரு ரைட்டிங்க வந்து எப்படி வேணாலும் எழுதிடலாம். அதை ஒரு படமா கன்வே பண்றது அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு அழகா அதை பண்ணிருக்காங்க. ஆனா சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கு படத்துல. அதைய தாண்டி இது கொஞ்சம் மெழுகேத்தினால இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டாவே வந்திருக்கும். ஆனா அது இல்லாதையும் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் தான். இதான் என் ஒப்பீனியன். ஓகேவா? ஓகேடா அஜித். இந்த வரிசையில வந்து நம்ம அடுத்ததா எந்த படத்தை பத்தி பார்க்கலாம்டா நாராயணா? ஓகே, இந்த வரிசையில எனக்கு இன்னொரு படம் ஒண்ணு தோணுது. இந்த வரிசையில என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு படம் வந்து முக்கியமா சொல்லணும்னா, எனக்கு பை ஃபேவரட் வந்து லவ்வர் படம் பிடிச்சிருந்தது ரொம்ப. லவ்வர் வந்து எல்லாருக்கும் ஒரு வே ஆஃப் தாட் இருக்கும். இது வந்து ஏன் வே ஆஃப் தாட் என்னன்னா, அழகா ஒரு படத்தை வந்து ஈஸியா எல்லாருக்கும் லைஃப்லயும் நடக்கிற ஒரு அழகான ஒரு சில சீன்ஸை எடுத்து ஒரு லவ்வருக்கும் உள்ள கான்வர்சேஷனை எந்த மாதிரி பிரச்சனை வரும், அது எந்தெந்த விதத்துல போகுதுன்றத அழகா மணிகண்டனும் அவங்க பேரு, அந்த ஹீரோயின் பேர் என்னது, அவங்க பேரு கௌரி பிரியா, அவங்களும் அழகா 2 பேர் தான் படத்தையே ஹோல்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க. அத சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு அழகா 2 பேருக்குள்ளேயும் நீ எனக்கு உண்மையை படம் பார்க்கும்போது 2 பேருமே லவ்வர் தான் போல,
இப்படி இருக்காங்க ரெண்டு பேருமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அதுவும் இந்த ஓப்பனிங் சீன்லயே ஒரு இப்ப நமக்குள்ளே தோணும், ஒரு லவ்வர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு போன் அடிச்சு எங்க இருக்கேன்னு கேட்கும்போது இவன் என்கிட்ட என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு ஏதோ இங்கதான் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து நீ ஆபீஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஐயோ இது அது இல்ல, இது இந்த டயலாக் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. உண்மையாலுமே எல்லா சீனுமே எல்லாருக்குள்ளயுமே லவ் பண்ண எல்லாருக்குமே இந்த ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரியே கொஞ்சம் லவ் பண்றாங்க ஒரு விதத்துல, நம்ம தான் அதிகமா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ல போய் ஒரு சைக்கோ மாரி ஒரு சில இதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதையே ஒருத்தங்க ஆப்போசிட்ல வர நீ சைக்கோ மாரி தான் பண்றேன்னு சொன்ன உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸாஸ்ட் ஆகி சைக்கோவாவே ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த படத்துல மணிகண்டன் வந்து அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு. அதை வந்து உண்மையாலுமே கௌரி ஒரு பக்கத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸை தாண்டி மணிகண்டன் நம்ம வெறுக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மணிகண்டன் பண்ணிருக்கான். அங்கவே மணிகண்டன் வந்து அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவங்க அம்மா வந்து அவங்க பையனையும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவையும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு சில விஷயம் கான்வர்சேஷன் எல்லாம் வரும், தம்பி நீ படிப்பா, நீ உனக்கு என்ன வேணுமோ செய்ப்பா, நான் உனக்கு பண்றப்பான்ட்டு தான் புள்ளதான் பொன் குஞ்சின்னு சொல்ற மாதிரி யாரா இருந்தாலும்ன்ற மாதிரி பையன் என்னதான் பண்ணாலுமே அம்மா விட்டு கொடுக்காத அம்மாவா இருக்கட்டும், இல்ல அந்த பொண்ணு ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க படம் முழுக்கவும் எப்படியாச்சும் 6 விஷயம் லவ் எப்படி நான் இது பண்றதுன்றதுக்காக இருக்கிறதும். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னைக்குமே அந்த படத்துல இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளனா அவங்க ரெண்டு பேரும் பேசினாலே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா அதை இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கொண்டு போனா அது என்னவா மாறும்ன்றதையும் அழகா காமிச்சு எதுக்கு அவங்க கூட நீ பேசிட்டு இருக்கன்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றதா இருக்கட்டும், இல்ல இவன் வந்து என்ன மச்சான் வாழ்க்கை என்ன பிரச்சனை அப்படின்றதா இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளவு அழகா ஒரு படம் பார்த்த மாதிரி தெரியல, ஒரு ரியல் ஷோ பார்த்த மாதிரி இருந்தது படம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஒப்பீனியன் எப்படி இருந்தது? படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? நீங்க சொல்லுங்க. ஆடல் நீங்க சொல்லுங்க. மெய்யழகன் மாதிரியே தான் ஒரு இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே மையப்படுத்தி ஒரு 3 மணி நேரம் ஹோல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப சூப்பரா வந்து டைரக்டர் காமிச்சிருந்தாரு. இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா, படம் ஃபுல்லா ஹீரோ வெறுக்கிற மாதிரி காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது, இப்ப நான் சொல்றேன் என்ன வேணான்ற மாதிரியான ஒரு சீன் போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும். அதை மீன் பண்ணாது, பட் அந்த மாதிரி அவன் ஹோட்டல் எல்லாம் வச்சுட்டு அவன் அந்த கேரக்டரே அப்படியே மாறினதுக்கு அப்புறம் அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் வந்துட்டு எனக்கு படம் ஃபுல்லாவே எனக்கு வந்து கௌரி பிரியா சைடு தான் எனக்கு வந்து ரொம்ப என்னோட தாட்லாம் அங்கேயேதான் இருந்தது. இவன் என்னடா இப்படி இருக்கான், இவன் என்னடா இப்படி டென்ஷன் ஆகுறான்னு நான் தியேட்டர்ல உட்காந்து நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ற அளவுக்கு நேர்ல ரியாக்ட் பண்ற அளவுக்கு என்ன வந்து படம் வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு. அதனால இது இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. நீ சொல்ற நாராயணா. ஓகே, லவ்வரை பத்தி சொல்லணும்னா சும்மா வெறும் லவ் படம் எடுக்கிறேன், இவங்க லவ் பண்றத காட்டுவோம், அந்த லவ் சீன்ஸை வச்சு படத்தை ஓட்டிடலாம், அந்த மாதிரி இல்லாம 2 வேர்ல்ட காட்டியிருப்பான். இங்க என்ன நடக்குது, மணிகண்டன் சைட்ல என்ன நடக்குது, கௌரி பிரியா சைட்ல என்ன நடக்குதுன்னு காட்டி அதை வந்து நம்மள வந்து ஒரு சீனுக்கும் டிசைட் பண்ண வச்சிருப்பான். அவங்க அங்க சண்டை போட்டா நம்ம இங்க வந்து டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். யார் மேல தப்பு, இவங்க மேல தப்பா, இவங்க மேல தப்பா, இவன் ஏன் போய் சொல்லியிருக்கான், சரி இவன் சொல்லிட்டான், இவன் ஏன் போய் சொல்றா பதிலுக்கு, 2 பேருமே உண்மையாவே சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி டெசிஷன்லாம் நம்ம இங்க எடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரியே வந்து இவன் கெரியரை வந்து பார்க்காம, அதாவது கெரியர் ஒருத்தவங்களை நம்பியவன் இருப்பான் எந்த வேலையும் செய்யாம, அதனால ஒரு ஃப்ரெண்டு அந்த நம்பிக்கையில இருக்கிறதுனால இவளுக்கு வந்து சரி இவன் கெரியர் இப்படியே போயிடுவோம் அப்படின்னு இவளுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது பொதுவாகவே எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதையுமே நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மணிகண்டனான அப்படியே இப்ப இருக்கிற பசங்களை மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பான். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில 2 பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அது இவளும் ஒரு லெவலுக்கு வந்துருவா, அவனும் ஒரு லெவலுக்கு வந்துருவான். 2 பேரும் மீட் பண்ண வச்சு அப்புறமேட்டு வந்து சரி ஓகே நம்ம பிரிஞ்சுட்டோம்ல, நம்ம தனித்தனி வழி பார்த்துக்கிட்டோம், சரி ஓகே நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே அதை வந்து முடிச்சது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது வந்து ஓவரா கத்திக்காம கொள்ளாம ஓமேல் தான் தப்பு, ஓமேல் தாண்டி தப்பு, ஓமேல் தாண்டா தப்புன்ற மாதிரி எல்லாம் காட்டிக்காம அப்படியே 2 பேரும் லைஃப்ல சாதிச்சுட்டு லைஃப்ல ஒரு லெவல் வந்துட்டு பிரியறது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டா முடிச்சிருந்தோம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
படத்துல மெயினான விஷயமே சென்ட்ரோல்டனுடைய மியூசிக் தான், பாட்டு தான் மியூசிக் அவ்வளவு அற்புதமா இருந்தது. பாட்டு தான். அதை மிஸ் பண்ணவே நம்ம முடியாது. அதை சொல்லலாம் அது ரொம்ப பெரிய தப்பாவாயிடும். இந்த ஆமா. தேன் சுடரேவா இருக்கட்டும், இல்ல தேன் சுடர் எல்லாம் பயங்கரமான அப்படியே பாட்டு. அது வந்து அது ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கு அந்த பாட்டு. ஏதோ ஒரு சில சமயம்லாம் அந்த நம்ம ஒரு பிரேக் டவுன் ஆகிருக்கும் போது அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இன்னும் நிறைய அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு எழுதா எல்லா கதைகள். பாட்டும் நல்லா இருந்தது. அதை விட நம்ம எல்லாருக்கும் தோணும், ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தன் வருவான், என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனை கடைசியில அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அந்த டீ குடிக்கிற ஒரு சீன் வந்து அந்த படத்தையே முடிச்சிடும். அது வந்து அவனை பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவ்வளவுதான் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து அது 2 பேருக்குள்ள பேசியிருந்தாலே ஒண்ணுமே இல்ல, அவன் ஒரு ஃப்ரெண்டா அவன் இவனை நினைச்சிருந்தாலே இவ்வளவு தூரம் இது வந்திருக்கே. அது இவன் வந்து வேற மாதிரிதான் இவன் மீண்டும் போர்ட்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், அவனும் அப்படி இல்லை. ஆனா அதை இவன் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த இவ்வளவு விஷயம் எங்க போச்சுன்னா, அவன் வேணான்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அது அந்த தாட்டே வந்திருக்கு. அது வரைக்கும் அப்ப அவன் மண்டையில அது குறைஞ்சிட்டு தான் இருந்திருக்குன்றதுதான் எனக்கு அதுல தெரிஞ்சுது. ஓகே, இதோட அவ்வளவுதானே? வேற ஏதாச்சும் படம் ஏதாச்சும் இருக்குங்களா இந்த விஷயத்துல? வேற ஏதாவது? ஆமாண்டா, தமிழ்ல மட்டும் பாத்துட்டோம். பட் மலையாளத்துல பார்த்தோம்னா ஒரு 3 படம் பயங்கரமான படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பிரேமலு, ஆவேசம், அப்புறம் கிஷ்கிந்த காண்டம். இந்த எப்போதுமே நான் வந்து எனக்கு வந்து மலையாளம் கத்துக்கணும்னு ஆசை. எதுக்காகன்னா மலையாள படம் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த அளவுக்கு வந்து என்ன மலையாள படம் வந்து இம்பாக்ட் பண்ணுது. பிரேமலு படம்லாம் நான் வந்து 4 டைம் பார்த்தேன் தியேட்டர்ல. அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த ஹீரோ கேரக்டரும் நம்ம வந்து ரிலேட் பண்ணிப்போம். நல்லா வேலைக்கு போகாம, வேலை கிடைக்காம அப்படிதான் இருப்போம். ஆமா, அதனாலே நமக்கு ஒரு மமிதா பைஜு மாதிரி ஒரு பொண்ணு, ரீனு மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படிதான் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் நல்லா சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். காமெடிலாம் இந்த ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஜேகே மான்ல அவனோட கேரக்டர் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அப்படியே அந்த பிரேமலு படம் ஒரு சோனு, அப்படியே அடுத்தது ஆவேசம் பார்த்தோம்னா அது வேற ஒரு சோனு. அது அப்படியே ஏன்னா மோனே நாளைக்கு பாப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவா. செமையா இருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி அந்த ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து இவன் உண்மையாலே ரவுடியா இல்லையா அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி கடைசியில ஒரு பிளாஸ்ட் பண்ணுவான் பாரு. அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு வேற மாதிரியான. அந்த படம் வந்து மலையாளத்துல தான் பார்த்தோம். ஆவேசம் சும்மா எதர்ச்சியா தான் போனோம். போய் பார்த்து எங்களுக்கு மலையாளம் பெருசாலும் புரியாது. ஆனா அவன் பண்ற அந்த அவன் ஸ்கிரீன் பிரசன்ஸே வந்து அந்த படத்தை எங்கேயோ எடுத்துட்டு போயிடும். அவன் பண்றது ஒரு துரு துருட்டு அந்த ஒரு பாட்டு மியூசிக் மட்டும் வரும், டான்ஸ் ஆடுவான். தமிழ் டப்பிங் பிடிச்சிருக்காது. அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்க அந்த படத்துல. அவன் தான் யாருன்றத அந்த சின்ன பசங்களை நம்மளா கன்சிடர் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் இதுல இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஒரு சீனுமே அப்ப அந்த பையன் போய் அந்த செவுத்த தேய்க்கிறது பயங்கரமா இருக்கும். அந்த சீன் அந்த அம்மா போன் வந்த உடனே இந்த யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பேசுற ஒரு சில சீன்லாம் நமக்கே பாவண்டா. அவன் எவ்வளவு வருத்தப்படுறான் என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பேன் ஃபகத் ஃபாசில். நடிப்பை நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆனா அது செம சூப்பரா இருக்கு. ஃபகத் ஃபாசில் மட்டும் இல்ல, அந்த அம்பன் கேரக்டரும் வேற லெவல்ல. அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி மியூசிக்கும் மென்ஷன் பண்ணியே ஆகணும். மியூசிக்கும் படத்துல வந்து சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கிஷ்கிந்த காண்டம். அதான் யூஸ்வலா வந்து த்ரில்லர்னாலே மலையாள படம் வந்து பேர் போனது. இந்த வருஷத்துல நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா கிஷ்கிந்த காண்டம் வந்து ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமா இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படி ஒரு ட்விஸ்ட் கடைசியில இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அந்த படமும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா மெய்யழகன், லப்பர் பந்து, மகாராஜா, லவ்வர், லக்கி பாஸ்கர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் ஃபார் மலையாளம் ஃபிலிம்ஸ் பிரேமலு, ஆவேசம் அண்ட் கிஷ்கிந்த காண்டம். ஓகே கைஸ், wrapping year 2024 ஆஃப் கோலிவுட் வந்து நம்ம இன்னொரு another எபிசோட்ல வந்து சந்திப்போம். பை கைஸ். உங்களுக்கு எந்தெந்த ஒப்பீனியன், எந்தெந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். பை. ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க. அப்பதான் நாங்களும் நீங்க சொல்ற கமெண்ட்ஸை பொறுத்து தான் மற்ற வீடியோஸ் எல்லாம் நாங்களும் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா உங்க சப்போர்ட் தான் இருக்கு. அதனால பார்த்து பண்ணுங்க.